தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கக் கோரி சென்னையில் அமைதி பேரணி நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை நடைபெற்ற இந்த பேரணியில் அகதிகள் சுமார் 300 பேர் கலந்து கொண்டனர். அப்போது அகதிகளாக தமிழகம் வந்ததால் தங்களிடம் பாஸ்போர்ட் இல்லை என்றும் இதனால் பிற நாடுகளுக்கு செல்ல இயலவில்லை என்றும் அவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். அகதிகளில் பலர் கல்வி அறிவு பெற்றுள்ள போதிலும் வேலை கிடைப்பதில்லை எனவும் அவர்கள் கவலையுடன் கூறினர். ஆகவே தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு, பாஸ்போர்ட் ஆகியவையும் வழங்க வேண்டும் எனவும் அமைதி பேரணியில் பங்கேற்ற இலங்கை அகதிகள் கேட்டுக்கொண்டனர். பின்னர் அவர்கள் தங்களது கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றை முதலமைச்சரின் தனிப்பிரிவில் அளித்தனர். குடியுரிமை தந்தீங்களா, நாங்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்போம். வேண்ட சிலோன்ல எங்களுக்கு எதுக்குமே இல்ல, வீடும் இல்ல, நிலமும் இல்ல, எதுக்குமே இல்ல. அப்படியான சூழ்நிலையெல்லாம் நாங்க இருக்கிறோம். அங்க போனாலும் அதே அகதி வாழ்க்கை தான் எங்களுக்கு. இங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் அங்கேயும் எங்களை வச்சிருக்க போறாங்க. 26 வருஷம் முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு குடியுரிமை எங்களுக்கு இங்க கிடைக்கணும் என்றதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவல்.